திருப்பத்தூர் மாவட்டம் ஓல்டு வாணியம்படி காங்கரத்தேக்கு பேக் சைடு இருக்கிறோம். மொத்தம் 5550 குடும்பம் இருக்குது. திடீர்னு ஆம்பூர்ல வந்து திடீர்னு நேற்று சாயங்காலம் நோட்டீஸ் கொண்டு வந்து ஒட்ட வச்சுட்டு 21 நாள்ல காலி பண்ணுன்றாங்க. 52 வருஷமா இருக்கிறோம். திடீர்னு காலி பண்ணுன்னா எங்க போவோம்? இங்க ஒரு 10 உயிர் போவோம், 10 உயிர் 20 உயிர் 50 உயிரும் போவோம். சாவறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆனா காலி பண்ண மாட்டோம். என்ன நடக்குது பாத்துக்குவோம். திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, நம்மளுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாத காலி பண்ணுன்னா எங்க போறது? நம்ம பொண்டாட்டி புள்ளிய வச்சுன்னு ஒரு குடும்பமா 2 குடும்பமா திடீர்னு காலி பண்ணுன்னா எங்க போவோம்? நம்ம எங்களுக்கு இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்து எங்களுக்கு இடம் கொடுத்துட்டு பின்னாடி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முடிவு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ டைம் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம காலி பண்ணுவோம். ஒண்ணுமே இல்லாத நோட்டீஸ் கொண்டாந்து ஓட்ட வச்சுட்டு ஆளும் கூட்டம் ஒண்ணு ஓடிட்டாங்க. எப்படி அது? ஈழத்தமிழர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்தாங்க. இப்ப வந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துக்கிறாங்க. 52 வருஷமா வரி வச்சுருக்கிறேன். என்கிட்ட 20 பைசா வரியில இருந்து என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நான் காமிக்குவேன். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. எங்க போறது? திடீர்னு இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்குது, இவங்கெல்லாம் எங்க போவாங்க? திடீர்னு காலி பண்ணணும். ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. ஒரு 6 மாசம் 1 வருஷம் டைம் கொடுத்துட்டு இதுப்பா உங்களுக்கு இடம் இங்க வச்சிருக்கலாம். சாதாரணமான ஓஆர் டேக்ஸ் பக்கத்துல பாலாத்துல தண்ணி வரும்போது 15 பேருக்கு தார் வெளியில ஊரு கொடுத்தாங்க. இப்போ வீடு இடிக்கிறோம், உங்களுக்கு இடம் கொடுத்துக்கிறோம் போனாங்க. எல்லாம் நல்ல மாதிரியா போயிட்டாங்க. இங்க ஒண்ணுமே இல்லை. திடீர்னு வந்து நோட்டீஸ் ஓட்டு வச்சுட்டு காலி பண்ணுன்னா எங்க போவோம் சார்? சொல்லுங்க பாக்கலாம். ஒரு குடும்பத்துல 7 பேர் 8 பேர் இருக்கிறோம். அன்னாடம் காய்ச்சி ஆகிற வேலை வந்தாதான் எங்க வயிற்றுக்கு பழுப்பு, இல்லைன்னா மண்ணு தான். ஆடி மாசம் பிறந்துச்சு எல்லாம் கஞ்சிகள் ஆட்டி அடிச்சுன்னுக்குறோம். எங்களுக்கு எல்லாம் சமையல் வேலை வந்தாதான் நம்ம பொழப்பு பண்றோங்க. என் பேர் லியாக்கத்தலிங்க. எங்க அப்பா பேரு. நான் நோட்டீஸ் ஓட்டுன்னு ஒரு பேரு. என்னப்பா ஒரு பேரு? நாகராஜ். அது நீர்த்துறையாமாங்க. நீர்த்துறையம், நீர்வளைத்துறையம். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. ஒரு நாள் வந்து அழுவ எடுத்தாங்க, டக்குன்னு போயிட்டாங்க. ஒரு நாள் கொண்டாந்து நேற்று 3:30 மணிக்கு கொண்டாந்து நோட்டீஸ் ஓட்டினாங்க. ஜன்னல் இது மாதிரி போடணும், எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. 5550 குடும்பம் இருக்குதுங்க டோட்டலா. எங்களுக்கு 18வது வார்டு வருது. 17 18 ஒன்னா சேர்த்துங்க. எங்களுக்கு 16 வார்டு, 3 வார்டு சேர்த்துங்க. எங்களுக்கு ஆம்பூர் சுனாமுக்கால ஈத்தரோடு சின்னமலை தெரு பேக் சைடு இருக்குது வீடு. அசைன் பாஷா என் பேரு. வந்து இப்போ நேற்று வந்து நோட்டீஸ் இங்க ஒட்டு வச்சுட்டு வீடு இப்பே காலி பண்ணணும். 21 நாள் டைமா. ஒரு கொல்ல பிறகுனால 1 வருஷம் டைம் ஆகும். உடனே 21 நாள்ல கட்ட முடியும். ஒரு மேஸ்திரி கட்டி தருவாங்களா நம்மளுக்கு? 21 நாள்ல வீடு எங்க போறது? வாடகைக்கு போனாலும் அட்வான்ஸ் வேணும். யார் தருவாங்க? எல்லாம் அனாட காட்சி. 5க்கும் 10க்கும் கூலிக்கு வேலைக்கு போறதுனா எல்லாமே இருக்குதுங்க. யாரும் கோடீஸ்வரம் இல்லை. நமக்கு மாற்று இடம், நல்ல மாற்று இடம். அதே கவர்மெண்ட்டே நிதி கொடுத்து வீடு கட்டி தரணும். அதுக்கப்புறம் நம்ம போறோம். நீங்க சொல்லவே தேவையில்ல, நாங்களே பண்ணிருக்க போறோம். நம்ம வீடு காமிச்சு நம்ம இது வரைக்கும் யாருக்குமே மாற்று இடம்னே கொடுத்தது இல்லை. எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அந்த ஏரியால ஆத்துல தண்ணி வரும்போது ஏதோ நகராட்சிட்ட போய் நம்ம டிமாண்ட் பண்ணல, காசு கொடுங்க, வெள்ளத்துல வந்து அடிச்சுன்னு போயிடுச்சு, எங்களுக்கு நிதி கொடுங்க. இது வரைக்கும் யாருக்குமே வாங்கல. நிதி தண்ணி வரும்போது தண்ணி அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போயிடும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செய்து சாப்பிட்டு பண்ணிருப்போம். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம், அதான் மக்கள் எல்லாம் சேர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இங்க பண்ணோம். அடுத்தது இங்க முடியலனாக்கா நெக்ஸ்ட் நம்ம எங்க பண்ணுமோ அங்க பண்ண போறோம்.